அங்கிருந்து பைரவி நியூட்ரமோ மறு வீட்டுக்கு போக சொல்றாங்க. போக முடியாதுன்னு சொல்லலாம்ல, ஏன் நீ சொல்றதுன்றாங்க. இங்க பாரு, உன் கூட ஒன்றும் சந்தோஷமா வரணும்னு நினைக்கல சரியா, என்னுடைய அம்மாக்காகவும் என்னுடைய மாமாக்காகவும் தான் நான் வரணும்னு நினைச்சேன். ஏதோ நான் உனக்காக அப்படி ஜாலியா ஒவ்வொருன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. போகக்கூடாதுன்னா நீ தைரியமா உன் அப்பா கிட்ட சொல்லு, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தைரியம் எனக்கு இல்லை. அதே மாதிரிதான் எனக்கும் அந்த தைரியம் இல்லை. தேவையில்லாத அது இதுன்னு பேசிட்டு என்ன டென்ஷன் படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சே, ரொம்ப தான் ஓவரா போறான் இவன் அப்படின்ற மாதிரி கோவமா இருக்காங்க பைரவி. இதை அன்னபூரணி பார்த்துட்டு, என்னைக்குதான் இவங்க 2 பேரும் மனுஷன் மாதிரி ஒன்று சேர்ந்து வாழ போறாங்க, இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளுமே காலத்தை ஓட்டிட்டு இருக்க. ஆனா அது நடக்கிற மாதிரி இல்லை. சீக்கிரமா ஆறுமுகமும் பைரவி ஒன்று சேரணும். ஆறுமுகம் ரொம்ப நல்லவன், போக போக அது பைரவி புரிஞ்சுட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி அன்னபூரணி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிளம்பிட்டீங்களாமன்றாங்க. கிளம்பிட்டோன்றாங்க. சரி, விருந்துக்கு போற இடத்துல நல்லபடியா இருந்துட்டு விருந்து நல்லபடியா முடிச்சுட்டே வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை சிவா, போற இடத்துல கொஞ்சம் முகத்தை சுளிக்காம கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கோப்பான்றாங்க. சரிங்க பெரியவா, நாங்க போயிட்டு வரோன்றாங்க. மகா ரொம்பவே கோவமா இருக்காங்க, என் பிள்ளை என் பேச்சை கேட்கலன்ற மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அங்கிருந்து எல்லாம் விருந்துக்கும் கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரைய போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.